Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நிறைய அவருடைய படங்களுக்கு வந்து நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ உதவியாளராக நான் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய திறமைகளை வந்து அவர் பார்த்தாரு. திறமைகளை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு நீ ஸ்டண்ட் இயக்குனர் ஆகிடு, நான் உனக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொன்னார். அவருடைய வாய்ப்பு தரேன்னு சொன்னதால் நான் ஒரு ஸ்டண்ட் இயக்குனராக உருவெடுத்தேன். என்னுடைய பேர் ராஜேஷ் தான் இருந்தது. சார் ராஜேஷ் என்ற பேர் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அது கூட ஏதாவது ஒரு பேர் அடைமொழி நம்ம நிறைய மாஸ்டர்ஸ்லாம் இப்போ இது பண்ணதால் ராக்கின்னு ஒரு அடைமொழியை சேர்த்து ராக்கி ராஜேஷ்னு சொல்லி பேர் வச்சதே அவர் தான். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டண்ட் இயக்குனராக வாய்ப்பு கொடுத்தாரு. எல்லா ஹீரோவும் வந்து கையில் அடி பஞ்ச் பண்ணுவாங்க, காலில் பண்ணுவாங்க, எல்லாமே இருக்கும்போது நம்ம எதாவது வித்தியாசமாக பண்ண ராஜேஷ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி என்ன நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ண சொல்கிறீங்கன்னா நான் அதை ஃபாலோ பண்ணுறேன்னு. எனக்கு நீ கம்போஸ் பண்ணுறது பூராவும் வந்து லெக்கிலே அடிக்கிற மாதிரி நீ கம்போஸ் பண்ணணும், அந்த ஒரு ஸ்டைலை நம்ம ஃபாலோ பண்ணிடலான்னு சொன்னார். ஸோ அவர் சொன்னதை வச்சு நான் வந்து அவருடைய படங்களுக்கு எல்லா படங்களுக்கும் லெக்லேயே நான் கம்போஸ் பண்ணேன். வேர்ல்டு சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா ஜாக்சன் பண்ணியிருப்பார் ஓரளவுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு தமிழ் ஹீரோவாக ஒரு ஹெலிகாப்டரில் வந்து பயம் இல்லாமல் அதை ஹெலிகாப்டர் ஒத்த கையில் பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு போயிட்டு மேலே ஒரு எத்தனை நேரம் அடி காணாமல் போயிடுச்சு அந்த ஹெலிகாப்டர். நாங்கள்லாம் பயந்து பதறிட்டோம். ஆனால் அந்த தில்லு பரவாயில்ல, ஷாட் நல்லா இருந்தா, எனக்கு அதான் தேவை, மற்றபடி எதுவுமே கிடையாது. என்னை பார்த்தாரு, அண்ணே ராஜேஷ் வந்திருக்கேண்ணே அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு தள்ள மட்டும் கை வச்சுட்டு அவர் சொல்ல முடியல, நல்லா இரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி எனக்குலாம் கண்ணு கலங்கி போச்சு. அந்த தடமாற்றம் தெரியுது. ஆமாம், ரொம்ப எனக்கு ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி போய் ஒரு மாதிரி ஆகிட்டேன் அந்த இடத்துல. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஃபைட் மாஸ்டர் ராக்கி ராஜேஷ் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு தான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதில் முக்கியமானது நீங்கள் ஃபைட் மாஸ்டர், அவர் கூட நிறைய சண்டை காட்சிகளில் சேர்ந்து பயணிச்சிருப்பீங்க. அதையும் தாண்டி அவரோடு நல்லா எமோஷ்னலான பாண்டிங்கும் உங்களுக்கு அவர் கூட இருக்கும். ஸோ அந்த நிகழ்வுகள் பற்றி எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சார். ஆதன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் விஜயகாந்தோடைய ரசிகர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் அவரது நினைவு நாளில் அவருடைய நினைவை நாம் பகிர்ந்து அவருக்கு நம்ம பெருமை சேர்க்கணும் என்று நான் உங்களை கேட்டுக்கிறேன். முதல்ல நான் வந்து ஸ்டண்ட் கலைஞராக பணியாற்றியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அவருடைய படங்களுக்கு வந்து நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ உதவியாளராக நான் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய திறமைகளை வந்து அவர் பார்த்தாரு. திறமைகளை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு நீ ஸ்டண்ட் இயக்குனர் ஆகிடு, நான் உனக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொன்னார். ஒரு சில காரணங்களால் அதை ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. இருந்தாலும் வந்து அவர் என் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை, அதனால் வந்து கண்டிப்பாக நீ பண்ணி ஆகணும், நான் உனக்கு வாய்ப்பு தரேன்னு சொன்னார். அதனால் அவருடைய வாய்ப்பு தரேன்னு சொன்னதால் நான் ஒரு ஸ்டண்ட்டு இயக்குனராக உருவெடுத்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பேர் ராஜேஷ் தான் இருந்தது. சார் ராஜேஷ் என்ற பேர் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அது கூட ஏதாவது ஒரு பேர் அடைமொழி நம்ம நிறைய மாஸ்டர்ஸ்லாம் இப்போ இது பண்ணதால் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஒரு நியூமராலஜி கூப்பிட்டு அவர் மூலிமா வந்து ராக்கின்னு ஒரு அடைமொழியை சேர்த்து ராக்கி ராஜேஷ்னு சொல்லி பேர் வச்சதே அவர் தான். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டண்ட் இயக்குனராக வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அது என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத அவர்கள் மூலமாக கிடைத்த வாய்ப்புகள் தான் இவ்வளவுமே. ஆமாம், கண்டிப்பாக. ஸ்டண்ட் நடிகராக வந்து நான் என்னுடைய வாத்தியார் வந்து சூப்பர் சுப்பராயன் மாஸ்டர், என்னுடைய குரு. அவர் தான் எனக்கு எல்லாமே என் லைஃப்பில். அவர் மூலிமா சினிமாவுக்கு நான் அறிமுகமாகி ஸ்டண்ட் யூனியனில் சேர்ந்து ஒரு ஃபைட்டர்ஸாக நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா விஜயகாந்த் சார் என்னுடைய தொழிலை என்னுடைய ஒர்க்கு ஸ்பீடு எல்லாம் பார்த்துட்டு என்னை மாஸ்டர் ஆகினார். அதனால் முதல்ல விஜயகாந்த் சாருக்கு இந்த நினைவு நாளில் நான் அவருடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் ரசிகர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சிருக்கேன். ஏன்னா என்னுடைய சண்டை காட்சிகள் வந்து நிறைய விரும்பி அவங்க பார்ப்பாங்க. எனக்கு நிறைய பாராட்டுகள் கடிதங்கள்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் என்னை விட மாட்டாங்க. அது விஜயகாந்த் சார் மேலே இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை,
அவர் மேலே இருக்கிற ஒரு வெறி கூட சொல்லலாம். அதனால் நான் எங்கே போனாலும் என்னை ஒரு விஜயகாந்தா தான் பார்ப்பாங்க ரசிகர்கள். ஸோ அந்த அளவுக்கு ரசிகர்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு என்னை கூட நல்லா பேசுவாங்க. ஸோ அந்த ஒரு நினைவு இருக்குது. அவருடைய நினைவை வந்து சொல்லணும்னா நிறைய இருக்குது. குறிப்பாக வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர், யாருனாலும் ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம் அவர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. முக்கியமாக நான் கேட்க வந்தது சண்டை காட்சிகளில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் சார்? நிறைய காட்சிகளுக்கு டூப் படாமல் அவரே ஓனாக நடிப்பார்னு கேள்விப்பட்டிருக்கும், அதை பற்றி சொல்லுங்களேன். விஜயகாந்த் சார் பொறுத்த வரைக்கும் சண்டை காட்சியில் வந்து சிறப்பாக ஸ்டண்ட் பண்ணாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து அவருடைய ஒரு ஸ்டைல் ஒன்று ஃபாலோ பண்ணியிருந்தார். ஸோ ஒரு எல்லா ஹீரோவும் வந்து கையில் அடி பஞ்ச் பண்ணுவாங்க, காலில் பண்ணுவாங்க, எல்லாமே இருக்கும்போது நம்ம எதாவது வித்தியாசமாக பண்ண ராஜேஷ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, சரி என்ன நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ண சொல்கிறீங்கன்னா நான் அதை ஃபாலோ பண்ணுறேன்னு. நம்ம காலையிலே ஃபைட் பண்ணுவோம். இதுவரையும் எல்லாமே ஹீரோவும் வந்து கையில் காலை தான் பண்ணுறாங்க, நம்ம வித்தியாசமாக எல்லாமே காலில் ஃபைட் பண்ணுவோம். ஏன்னா நீ கம்போஸ் பண்ணுறது பூராவும் வந்து லெக்கிலே அடிக்கிற மாதிரி நீ கம்போஸ் பண்ணணும், அந்த ஒரு ஸ்டைலை நம்ம ஃபாலோ பண்ணிடலான்னு சொன்னார். ஸோ அவர் சொன்னதை வச்சு நான் வந்து அவருடைய படங்களுக்கு எல்லா படங்களுக்கும் லெக்லேயே நான் கம்போஸ் பண்ணேன். ஸோ அது பண்ண ஃபேமஸ் ஆகி லெக்கில் வந்து அவர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாருன்ற ஒரு பேர் வந்து அவருக்கும் வந்து எனக்கு கிடச்சிது. அதுபோல் வந்து சண்டை காட்சியில் பார்த்தீங்கன்னா அவர் ரிஸ்க் எடுத்து நடிச்சு ஏராளமாக இருக்குது. வல்லரசு படத்தில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து அந்த சேசிங்கில் பண்ணியிருப்பார், ஃபைட்டு ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருப்பு நிலா படத்தில் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் ஒரிஜினலாக தொங்கியிருப்பார். நான் நிறைய பேட்டியில் கூட அவரை பற்றி இதை நிறைய சொல்லியிருக்கேன். இதுவரையும் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு விஷயத்தை யாருமே பண்ணல. ஏன் தமிழ் சினிமா மட்டும் இல்லை, வேர்ல்டு சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா ஜாக்கி சான் பண்ணியிருப்பார் ஓரளவுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு தமிழ் ஹீரோவாக ஒரு ஹெலிகாப்டரில் வந்து பயம் இல்லாமல் அதை ஹெலிகாப்டர் ஒத்த கையில் பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு போயிட்டு மேலே ஒரு எத்தனை நேரம் அடி காணாமல் போயிடுச்சு அந்த ஹெலிகாப்டர். நாங்கள்லாம் பயந்து பதறிட்டோம். ஆனால் அந்த தில்லு அதை நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம, நான் டூப் போடுறேன்னு சொல்லி கேட்காம அவர் வந்து விடாப்படியாக நான் தான் பண்ணுவேன் இந்த சண்டை காட்சியில், ஹெலிகாப்டரில் நான் தொங்குறேன், என்னான்னு நான் பார்த்துக்கிறேன்னாரு. இல்லை சார், நீங்கள் வந்து ஏதாவது உனக்கு சின்ன விஷயம் ஆனால் கூட என்ன எனக்கு ரொம்ப பிரச்சனையாடான்னா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நீ தெய்வத்து மேல் நம்பிக்கை, என் மேல் நம்பிக்கை, நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லி அந்த கருப்பு நிலா படம் இன்றைக்கே நீங்கள் போட்டு பாருங்கள், அவர் ஒத்தைகையிலே தொங்கிட்டு வருவார். அந்த குஷ்பு மேடத்தை காப்பாற்றுற மாதிரி சீனு. அங்கேருந்து ஸ்பாட்டில் இருந்து எல்லோரும், கேமராமேன் ராஜராஜன் சார், குஷ்பு மேடம், இன்னும் நிறைய பேர் டெக்னீஷியன்லாம் பார்த்து அலறிட்டாங்க. ஏன்னா அந்த ஹெலிகாப்டர் மேலே போனது காணாமல் போயிடுச்சு. எங்களுக்கெல்லாம் ஒரு செகண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கே போச்சுன்னு தெரில, ஒரு கரும்புள்ளியாக மறைஞ்சிடுச்சு. எல்லாருக்கும் கை காலெல்லாம் ஒரு மாதிரி உதற ஆரம்பிச்சிச்சு. இனி சினிமாவுக்கு இல்லை, நம்ம கேரியர் முடிஞ்சுன்ற மாதிரி தான் நான் நினச்சேன். ஏதோ கடவுளெலாம் வேண்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கேயோ ஒரு தூரத்துலேருந்து திருப்பியும் கொண்டு வந்து கோவாவில் கிடக்குது இந்த மேட்ரு. அதுக்கப்புறம் தரையில் அந்த காரில் சேஸ் பண்ணிட்டே வருவார். நான் ஒரு 3 கேமரா வச்சு அதை ஷூட் பண்ணி எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாம் கட்டி பிடிச்சி அவர் தூக்கிட்டாங்க. அப்புறம் ஏன்னா இப்படி பண்ணீங்க பாருங்கள், எல்லாமே நாங்கள் பதறிட்டோம், நீங்கள் இப்படி பண்ணீங்களே, பரவாயில்ல ஷாட் நல்லா இருந்தா, எனக்கு அதான் தேவை, மற்றபடி எதுவுமே கிடையாது. நாங்கள் டூப் போகிற ஆர்டிஸ்ட் கூட நாங்கள் கொஞ்சம் பயந்தோம் ஓரளவுக்கு. ஏன்னா இப்படி ஹெலிகாப்டர் மேலே போச்சுன்னா என்ன ஆகுதுன்னு கொஞ்சம் பயந்தோம். பட் அவர் அந்த பயத்தை காமிக்கல. ஷார்ட்டு முடிஞ்சு வந்தோன்னே அவர் கேட்ட கேள்வி, ஷார்ட் நல்லா இருக்கா, சூப்பராக, ஓகேவா, ஒன்மோர் பண்ணலாமா அப்படின்னாரு. ஒன்மோரே வேணாம் சார், தயவுசெய்து விட்ருங்க என்ன. அதுக்கப்புறம் சொல்லி நான் அதை அவாய்ட் பண்ணேன். ஸோ அந்தமாரி அந்த படத்தில், அதேமாரி சேதுபதி ஐபிஎஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடிகாரம் வந்து ஹைட்டில் போய் அந்த கடிகாரத்தை வந்து ஸ்டாப் பண்ணணும், அங்கே பாம்பு வச்சுருவாங்கன்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கும், P.V. சார் டைரக்டர். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவர் ரிஸ்க் எடுத்து நான் டூப் வச்சு மேலே ஏதெல்லாம் எடுத்துடலான்னு இல்லை க்ளோஸ்அப் மட்டும் மேட்ச் பண்ணிக்கலான்னு சொன்னேன். டூப்பே வேணாம், இப்படி டூப் இருக்காரா, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னால் முடியலன்னா நான் சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு. அவர் முடியலன்னு சொல்ல முடியாது எப்பவுமே. உடனே கடக்குன்னு மேலே ஏறி போய் அந்த இது பண்ணார். அப்போது P.V. சார்லாம், மாஸ்டர் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கு, நீங்கள் ஏன் அவர் கேப்டனை விட்றீங்க நீங்கள் அப்படின்னாரு. இல்லை சார், அவர் தான் கேட்குறாரு, அவர் பண்ணுவார் சார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே பார்த்து பண்ணுங்க மாஸ்டர் சொல்லி சார் சொன்னார். மறக்க முடியாத நிகழ்ச்சி. அதே படத்தில் வந்து காரெலாம் நிப்பாட்டிட்டு ஒரு ஃபைட் இருக்கும், அவரை பாம்பு வச்சு கொல்லணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவானுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாரை வந்து அந்த பாம்புலேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டு அங்கே ஃபைட் பண்ணுவார். அப்போது ஒரு கார் ஹைட்டில் இருந்து இன்னொரு கார் மேலே வந்து செம்ம ஷாட் அடிச்சு கீழே விடணும்.
அது வந்து ஃபைட்டர்ஸ் தான் சூப்பராக பண்ணுவாங்க. இவர் வந்து நான் பண்ணுறேன் அதை அப்படின்னாரு. அப்போ பிவா சார்லாம் வந்து தடுத்துட்டாங்க. வந்து வேணாம் சார், மாஸ்டர் சார் ரிஸ்க் எடுக்காது சார், வேணாம் அதெல்லாம் விட்டுருங்க சார். சார் எல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் இது அசால்ட்டாக பண்ணுவேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இருக்கும். அந்த கார் மேலேருந்து இன்னொரு கார் மேலே வந்து தலையில் வந்து அடிப்பார், ஒருத்தனை வந்து அடிப்பார். அதேமாரி அவர் சுகர் கிளாஸ் பிரேக்கிங் பண்ணணும். அவர் தள்ள வந்து கிளாஸ் அடிக்கணும், அவர் அடித்து அவர் ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி தான் ஒரு சீக்வன்ஸ் அது. ஸோ அதுலேயும் தலையில் சுகர் கிளாஸ் வச்சு அடித்தோம். ஸோ அந்த மாதிரி அவர் ரிஸ்க் எடுத்து சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி கருப்பு நிலா படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி இருப்பாங்க, அவன் தங்கச்சி, அந்த தங்கச்சி கேரக்டர் நினைக்கிறேன். அந்த பொண்ணை தன்னுடைய உடம்புல கட்டி எல்லாருக்கிட்டையும் ஃபைட் பண்ணுவார். ஸோ அவ்வளோ வெயிட்டு அது, அந்த வெயிட்டை சுமந்துக்கிட்டு அதை வந்து எல்லாருக்கிட்டையும் அவர் நின்று அடித்து போஸ்ட் பண்ணார். அந்த ஃபைட்டு வந்து ரொம்ப, அதாவது நான் அந்த தேட்டரில் படம் பார்க்க போயிருந்தேன், ஆனந்த் தேட்டரில். அந்த ஃபைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹோல் தேட்டரில் கிளாஸ் பண்ணுறாங்க. ஹோல் தேட்டர் ஒருத்தர் கூட கேப் இல்லை, கலகலகலன்னு அந்த ஃபைட்டுக்கு கிளாப்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு பண்ண ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ பெரிய அவார்டு கிடைச்ச மாதிரி தான் நான் அப்போ ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி ரிஸ்க் அது பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்குது. அப்புறம் தாயம் படத்தில் கார் மேலே லாரி அடித்து கார் மேலே காரை தள்ளிட்டு போவோம், அது மேலே 2 ஃபைட் பண்ணணும். ஸோ அது போகிற வேகத்தை அடித்து கார் பெல்ட் ஆச்சுன்னா எல்லோரும் கீழே விடணும் ரோட்டில். அதுவும் ரிஸ்க்கான விஷயம் தான். அதுவும் நான் டூப் போட்டு மேட்ச் பண்ணலாம் சார், கொஞ்சம் கார்லாம் நிற்க வச்சு எடுத்துடலாம், சீட் பண்ணலாம் சார்னா கேப்டன்னா அவர் ஒத்துக்க மாட்டார். எது சொன்னாலும் டூப்புனாலே வந்து நான் எதுக்கு, அவனும் மனுஷன் தானே நானும் மனுஷன் தானே, அப்போ எதுக்கு நீ வந்து டூப் பண்ணி சொல்லிங்கிற, அதெல்லாம் ஒன்றே வேணாம், நம்ம நேச்சுரலாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த கார் மேலே ஃபைட் பண்ணியிருப்பார் பாருங்கள் தாயகம் படத்தில். அது ரொம்ப ரிஸ்க் அது. ஏன்னா 2 வாட்டி நாங்கள் டூப் வச்சு கொஞ்சம் ஷார்ட்டாக எடுக்கும்போது காரை டக்குன்னு பிறந்துடுச்சு. அப்போல்லாம் வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகம் கிடையாது. நாங்கள் இருந்த ரோப்பெல்லாம் போட்டு கட்டி அந்த காரை டைட் பண்ணி கொண்டு போனோம். பட் அது மேலே நின்று அடிப்பார், ஆளுங்களை அடிப்பார். ரோடில் போயிட்டுருக்கோம், கார் போயிட்டுருக்கோம், அது மேலே ஃபைட்லாம் பண்ணார். அப்படி ஒரு ரிஸ்கில் வந்து அவர் வந்து பண்ணாத ஷாட் கிடையாது கேப்டன் இல்லையா. உண்மையாலுமே அவர் வந்து தைரியசாலி மனுஷன். தைரியம், அசாதாரண தைரியம். எல்லா ஹீரோவும் கேட்பாங்க, அர்ஜுன் சார் கேட்பார், சத்யராஜ் சார் கேட்பார், பிரபு சார் கேட்பார், எப்படி ராக்கி அப்படி அண்ணன் இப்படி என்ன போட்டு பட்டை கிளப்புத அப்படி கேட்பார் பிரபு சார்லாம். இல்லைண்ணே அப்படிதான் தெரியுமா அப்படின்னு. ரொம்ப ரிஸ்க்கு. அந்த படத்தெல்லாம் பார்த்து நான் சொல்லி விஜய்கிட்ட அதெல்லாம் பண்ணுவேன் நான் சொல்லி பிரபு அண்ணன் சொல்லுவார், சத்யராஜ் சாரும் சொல்லுவார். அந்த மாதிரி வந்து ரிஸ்கில் வந்து அவர் கவலைப்பட மாட்டார். ஸ்டண்ட்டுனா உயிருங்க அவருக்கு, ஸ்டண்டை பயிற்சின்னா உயிர் அவருக்கு. ஒரு ஸ்டண்ட்டு காட்சி, அதாவது எப்படின்னா அதுக்கு உதாரணம் சொன்னால் சின்ன கவுண்டர் படம் நாங்கள் பண்ணோம். சின்ன கவுண்டர் படத்தில் பார்த்தீங்கன்னா சீன் பண்ணுவார், சீனில் அப்படியே சோகமாக பண்ணிட்டு போய் சொல்லுங்கள் டைலாகா அப்படி இப்படி பண்ணிட்டு போய் எங்கே சொல்லுவாங்க. நான் வந்த பிறகு இதெல்லாம் நடந்தது. ஆனால் இதுமாரி ஃபைட்டர்ஸ்லாம் வந்துங்கிறாங்கண்ணே, எல்லாம் ட்ரெஸ் போட்டு ஃபைட்டர்ஸ் வந்துட்டாங்களா அப்படின்னு இப்படி எழுதாரு. எல்லாம் வந்துட்டாங்க, ஃபைட்டர்ஸ் வந்துட்டாங்களா, எந்த லொக்கேஷனில் பார்த்தீங்களாப்பா அப்படி. அந்த ஃபைட்டுன்னு சொன்னவொடனே எங்கே இருந்தால் அந்த உடம்புல அந்த ஸ்பீடு வருமோன்னு தெரியாது. இப்போ நான் வந்தோடனே என்ன ராஜேஷ் எல்லா லொக்கேஷனாக பார்த்துட்டியா, ஏன்னா எங்கே என்னென்ன பண்ணோம் அப்படி. ஆனால் எல்லாம் பார்த்துச்சுட்டோன்னா நீங்கள் அந்த சீனை முடிங்க, நம்ம அதை ஆரம்பிச்சிடலாம். அது மாதிரி அந்த ஃபைட்டுன்னு சொன்னால் மட்டும் அந்த வேகம் வந்துடும். டைரக்டர் சொல்லுவார், மாஸ்டர் நான் எவ்வளோ நேரம் சீன் எடுத்துங்கிறேன் மாஸ்டர், அப்படியே அமைதியாக வாங்கிறாரு, நடிக்கிறாரு, போகிறாரு, வராரு. நீங்கள் வந்த உடனே எப்போ ஃபைட் வச்சுக்கலாம், என்ன இது நாளைக்கு எப்படி அந்த மாதிரி கேட்குறாரு மாஸ்டர்னு. ஆமாம் சார், அவர் ஃபைட்டுனால உடனே இது பண்ணுறாரு. அது நைட் டைம் பகலுங்களும் பார்க்க மாட்டார். உதாரணத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா ஆனஸ்டாஜ் படத்தில் பார்த்தீங்கன்னா பொன்னம்பலத்துக்கும் ஒரு ஃபைட் இருக்கும். ஸோ அந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டஸ்ட்டு, அந்த கீழே விழுந்தால் டஸ்ட்டாக கிளம்பும். அந்த மாதிரி ஒரு குடோனில் நாங்கள் பிளான் பண்ணி எடுத்தோம் பொன்னம்பலத்தும் அவருக்கும். அப்போ தொடர்ந்து ஒரு 4 நாள் பண்ணோம், எங்களால் முடியல. எல்லாமே டஸ்ட்டு ஏறி மூக்கில் ஏறி போய் அவருக்கும் மூக்கில் ஏறி அதான் பிரேக் விட்டோம். பிரேக் விட்டு ஒரு நாள் பிரேக் விட்டு டஸ்ட் எடுத்து பண்ணலாம் ராஜேஷ், எல்லாம் டஸ்ட்டு நிறைய போயிடுச்சு சொல்லி அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு அவர் அந்த டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க விட்டார். அதுக்கப்புறம் அந்த ஆனஸ்டாஜ் போய்ட்டு மாதிரி கண்டினியூ பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு 2 நாள் 3 நாள் பண்ணி ஃபைட்டு முடித்தோம். அந்த மாதிரி இந்த ஃபைட்டுன்னு வந்துட்டா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார், ரிஸ்க்கை பற்றியும் கவலைப்பட மாட்டார். தமிழகத்தின் ஜாக்கி சான் அவருக்கு பட்டம் கொடுத்துருக்கணும் பார்க்க போனால். நிறைய அவர் சொல்லாத ஆட்டு ஜாக்கி சான். அந்த அவரோட ஈக்குவலாக அவரை வச்சு பேசினாங்க விஜயகாந்த் சார் அந்த டைமில். அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல
ஒரு ஸ்ட்ரென்த்தான மனுஷன். நீங்கள் ஸ்டண்ட்டு பற்றியெல்லாம் சொன்னீங்க, நிறைய கிராம படத்துலலாம் கூட நடிச்சிருக்கிறாரு. அந்த சிலம்பம் சுற்றுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்களா? ஸ்டண்ட்டு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். ஸோ அந்த சிலம்பம் சுற்றுவதில் எவ்வளோ ஆர்வம் காட்டுவார்? அந்த ஃபைட் சீன் ரொம்ப ரிஸ்கான ஃபைட் சீன் மட்டும் இல்லாமல் கிராமப்புற படங்களுக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடிய சண்டை காட்சிகளில் எந்த அளவுக்கு மெனக்கெடுவார் அவர்? அது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு உதாரணம் வந்து பெரிய மருதுன்னு ஒரு படம். பெரிய மருது படத்தில் கம்பு சண்டை ஒன்று வேணும், எம்ஜிஆர் மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கிலி முருகன் சார் ப்ரொடியூசர் அவர் தான் சொன்னார். சொல்லிட்டு ஆனால் மாஸ்டரை மாற்றிடலாம், மாஸ்டர் வந்து வேறு ஒரு மாஸ்டர் இருக்கார், கம்பில் அவர் ஸ்பெஷலிஸ்ட்டு, அவரை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அவர் வந்து சொன்ன, என்ன எதுக்காக கம்பு போயிட்டுனா ஏன் மாஸ்டர் மாற்றணும் அப்படின்னு. இல்லை தம்பி கம்பு போயிட்டுலாம் அதுக்குன்னு தனியாக ஒரு மாஸ்டர் இருக்கார், ஸ்பெஷலிஸ்ட்டு, நல்லா பண்ணுவார் அவர் அப்படி இப்படின்னு சொல்லும்போது விஜயகாந்த் சார் அதெல்லாம் அவன் பண்ணுவான், நீங்கள் என்ன சீக்கிரம் சொல்லுங்கள், கம்பு போயிட்டு தானே அதெல்லாம் அவன் பண்ண வைக்கிறேன் நான், நீங்கள் அதெல்லாம் ஏதாவது என்னை மாற்றினேன்னு சொன்னால் விட மாட்டார். எந்த காரணத்துக்கு கொண்டு யார் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் சரி, மாஸ்டர் மாற்றணும்னு சொன்னால் அந்த வார்த்தை வந்தாலே டென்ஷன் ஆகிடுவார். அவ்வளோ பெட்டா நீங்கள் அவருக்கு? ஆமாம், அது என்னை மட்டும் விட்டே கொடுக்க முடியாது. எவ்வளோ பேர் முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க ஒரு படமாக அவர்கிட்ட பண்ணணும்னு சொல்லிட்டு. சில மாதம் ஆசைப்படுவாங்க இல்லையா, ஒரு படமாக ஒன்று பண்ணு விஜயகாந்த் சார் படம் பண்ணுன்னு. அந்த மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க, விட்டே கொடுக்க மாட்டார். என்னை நம்பி அவன் வந்துட்டான், அவன் அவ்வளோதான், அவன் லைஃப் நான் கொடுத்துருக்கேன். அதனால் வந்து தயவுசெய்து நீங்கள் யாரை வேணால் வச்சுங்க, ஹீரோயினை கூட மாற்றிங்க நீங்கள், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஃபைட் மாஸ்டர்னா எனக்கு அவன் தான் இருக்கணும், ராஜேஷ் இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். அப்படி என் மேலே ஒரு நம்பிக்கை, அதேமாதிரி அவர் மேலே வச்சுருக்கேன் நானும் நம்பிக்கை. அந்த பெரிய மது படத்தில் அதேமாதிரி கம்பு சண்டை எனக்கு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏடா நமக்கு கம்பு சண்டை தெரியாதுன்னு சொல்லிட்டு, ஒரு ஸ்டன் மாஸ்டர் தெரியலன்னா அப்புறம் நம்ம எதுக்கு ஸ்டன் மாஸ்டராக இருக்கணும்னு சொல்லி அப்புறம் அவர் சொன்னேன் சங்கிலி முருகன் சார்கிட்ட, சார் நான் பண்ணுறேன் சார் நீங்கள் பாருங்கன்னு சொல்லி அப்புறம் பெரிய மதில் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து கொடுத்தேன். எடுத்து கொடுத்து எடிட்டிங் பண்ணும்போது சங்கிலி முருகன் சார் கண்டுபிடிச்சார், தம்பி தப்பாதுக்காதீங்க, நான் வந்து கொஞ்சம் கம்பு சண்டைன்றதால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு நினச்சிட்டேன், சூப்பராக தம்பி அருமையாக இருக்குன்னு சொல்லி பாராட்டினார். அந்த மாதிரி கம்பு சண்டையில் பண்ணேன். அதே மாதிரி பெரிய மது படத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய போயிட்டு இருக்கோம், வில்லேஜ் போயிட்டு. அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முரட்டுத்தனமாக பண்ணியிருப்பார் அந்த படத்தில். அதுலேயும் பொன்னம்பலம் கூட போயிட்டு இருக்கோம். தூங்கும் போது கத்தி வச்சு எழுப்புற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும், அதில் 2 பேரும் பந்தயம் வச்சு ஃபைட் பண்ணுவாங்க, யார் முதுகு கீழே போடுறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த ஃபைட்டும் பேசக்கூடிய ஃபைட்டாக அமைஞ்சது. அது மாதிரி நல்ல ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹீரோ, அது மறக்க முடியாத ஒரு ஹீரோ. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்னீங்க யாரை மாற்றினாலும் உங்களை மட்டும் மாற்றவே விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபைட் மாஸ்டர் ஒரு நடிகர் அப்படின்றத தாண்டி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நட்பு, ஒரு நல்ல புரிதல் வந்து இருந்திருக்கும். பர்சனலாக அவரை பற்றின விஷயங்கள் சொல்லுங்கள் சார், அவர் எப்படிப்பட்டவர்? இதெல்லாமே தாண்டி பர்சனலாக அவங்க கூட நிறைய விஷயங்கள் பழகியிருப்பார், ஷேர் பண்ணியிருப்பார், உங்களுக்கான உதவிகள்லாம் பண்ணியிருப்பார், அதில் விருப்பப்பட்டது சொல்லுங்கள். இல்லை ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக வந்து உதவின்னா இதை விட என்ன உதவி வேணும் எனக்கு? கண்டிப்பாக ஒரு ஃபைட் மாஸ்டர் ஆகினார், அதுக்கப்புறம் அவர் பண்ண படங்கள் அத்தனையும் நான் தான் பண்ணணுன்னு இது பண்ணார். இதை விட ஒரு பெரிய உதவி நமக்கு கிடைக்க கஷ்டம். அந்த அளவுக்கு அதுவே எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய உதவி தான் எனக்கு. அதுபோல் வந்து எல்லாரும் சகஜமாக பழகுவார், யார்கிட்டையுமே வந்து ஒரு பெரிய ஹீரோவாக காட்டிக்க மாட்டார். இப்போ நம்ம ஃபைட்டர்ஸ்லாம் வந்தாங்கன்னா ஒருத்தங்க எல்லாம் வந்தாங்க வாடா அப்படின்னு கழுத்து அடிப்பார். அது மார்க்கெட் போய்ட்டு வச்சுங்க, அங்கே தக்காளி உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெல்லாம் இருக்கும் அங்கே வண்டி மேலே, இங்கேருந்து தூக்கி ஃபைட்டர்ஸ் மேலே டம்மால் அடிப்பார், டப்பு ஆச்சு திரும்பிக்குவார் பேசுறது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டுத்தனமாக இருப்பார், ஜாலியாக இருப்பார், டென்ஷன் ஆக மாட்டார். ஃபைட்டர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அவரை. அதே மாதிரி அவருக்கும் ஃபைட்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஃபைட்டர்ஸ்லாம் உயிர் அவருக்கு. அந்த அளவுக்கு வந்து விளையாடுவார். எஸ்எஸ் சார் டைரக்ஷன் பண்ண படம் வந்து விஜய் சாரும் அவங்க நடிச்சிருப்பாங்க, செந்தூரபாண்டி. அந்த படம் இதெல்லாம் நடந்தது. அந்த காய்கறி அடிக்கும்போது டைரக்டர் மேலே பட்டுடுச்சு, டைரக்டர் டென்ஷனாக திரும்பினார் விஜயகாந்த் சார், என்ன விஜய் விளையாடுங்கிற, சார் சார் சாரி சார் சாரி சார் சாரி சார் சொல்லி. அந்த மாதிரி ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனுஷன், இப்போ பழக இனிமையானவர். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஃபைட் எடுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சில ஹீரோ வீட்டுக்கெலாம் நம்ம போய் உடனே பார்க்க முடியாது அவரை. இப்போ நான்லாம் போனேன்னு வச்சிங்களேன், என்னை தூக்கி போய் நேராக பெட்ரூமில் உட்கார வச்சுருவார். அவரோட பெட்ரூம்லேயே ஃபஸ்ட்டெல்லாம் உட்கார வைப்பார். உட்கார வச்சு டிவிடி போட்டு அஜேஷ் ஜாக்சன் அந்த ஃபைட்டு போடுறான் அப்படின்னாரு, அது போடுவேன். அப்புறம் இந்த ஃபைட்டு பாரு, அந்த ஃபைட்டு பாரு, இது மாதிரி நம்ம இது மாதிரி பண்ணோம், இந்த மாதிரி அந்த அது வந்து நம்ம அப்படி அதையே சொல்லிட்டு இருப்பார். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப இனிமையாக அவர் கூட அந்த பழக நாட்கள்லாம் மறக்க முடியாது. ஏன்னா எந்த ஹீரோ கிட்ட போய் நம்ம உட்காந்து இந்த மாதிரிலாம் பேச முடியும்? கண்டிப்பாக யாருமே வந்து அந்தளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்க மாட்டாங்க. அவர் வந்து எனக்கு ஒரு தம்பியாக தான் நினச்சார தவிர ஒரு மாஸ்டராக நினைக்கல. ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் வீட்டில் போவேன், அண்ணி வருவாங்க,
நல்லா கவனிப்பாங்க, சாப்பாடு கீப்பாடுலாம் கொடுப்பாங்க. 2 பேரும் நல்லா சாப்பிடுவோம். சாப்பிட்டு திரும்பி ஒரு வாக்கிங் போடுவோம். அதே மாதிரி சில நேரத்தில் மொட்டை மாடியில் ப்ராக்டிஸ் பண்ண கூடுவார். மொட்டை மாடியில் கொஞ்சம் கம்போஸ்லாம் பண்ணி ட்ரைனிங் கொடுப்போம். லெக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்றது. அந்த மாதிரி அவர் கூட வந்து ஒரு ஃபைட் மாஸ்டராக மட்டும் இல்லாமல் ஒரு தம்பியாக நான் அவர்கிட்ட பழகினேன். அந்த நாட்கள்லாம் மறக்க முடியாத நாட்களாக இருக்குது. அதே மாதிரி நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. எத்தனையோ பேருக்கு பண்ணியிருக்காரு. நான் கூட கேள்வி அந்த குஜராத்தில் பூகம்பம் நடந்து பாருங்க, அதில் 1 கோடி ரூபா கொடுத்தாரு அப்போவே. எந்த ஆர்டிஸ்டும் அவ்வளோ பெரிய பணத்தை அந்த நேரத்தில் கொடுக்க மனசு வருமா? வராது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டி நகரில் நிறைய சொல்லியிருப்பாங்க, சாப்பாடு எல்லாருக்கும் போடுவார். விஜயகாந்த் அப்படின்னாலே அன்னதானம் தானே. ஆமாம், நானே பார்த்துருக்கேன். நானே போய் சாப்பிடுவேன். டைம் சாப்பாடு டைம் போட்டால் சாப்பிடாம போகக்கூடாதுன்னு சொல்லுவார். பார்த்தா லைனாக நிற்பாங்க. இங்கேருந்து ஒரு 100-200 பேர் நிற்பாங்க லைன் கட்டி. அதே மாதிரி நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர் வருவாங்க, அவங்களாம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பாடு போடுவார். நிறைய நல்லது நிறைய பண்ணியிருக்காரு. ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்காரு. அது சொல்லிட்டே போகலாம். சினிமாவை தாண்டி அரசியல் அப்படின்னு போகிறேன் அப்படின்னு சொன்னப்ப எப்படின்னு இதுக்கப்புறம் நடிப்பது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். நடிக்க வரமாட்டாரு, அரசியலுக்கு போறாரு அப்படின்னு நீங்க எந்த அளவுக்கு அதை ஃபீல் பண்ணீங்க சார்? ஐயோ இதுக்கப்புறம் நடிக்க மாட்டாரா, அரசியலுக்கு போயிடுவாரா, நீ எப்படி அவர் சண்டை காட்சிகள் எப்படி அவர் கூட பழக போறோம், அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்தது? இல்லை, அவர் ஏதாவது அதான் சொல்கிறேன், அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் முடிவு பண்ணிட்டாருன்னா அதுலேருந்து பின்னு வாங்க மாட்டார். அது ஒரு கேரக்டர். அவருடைய இது ஃபிக்ஸ் ஆகிட்டாருன்னு வச்சிங்களேன், அதில் மாற்ற மாட்டார். எங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் அவர் அரசியலுக்கு போயிட்டா பிறகு நம்ம போய் அதை என்ன இங்கே போயிட்டீங்கன்னா எப்படின்னா ஷூட்டிங் கிட்டிலாம் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. சரி போயிட்டாரு, சரி அடுத்தக்கடுத்து ஒரு போகிறான்னு சொல்லும் போது நம்மளும் அது எதுவும் கேட்கல, அவர்கிட்ட கேட்கல. அதுலேயும் போயிட்டு வெற்றி அடைஞ்சார். அது எல்லாருக்கும் தெரியும். அரசியல் போன பிறகு அவரை மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சதா? மீட் பண்ண அதுக்கப்புறம் படம் பண்ணிட்டு இருந்தாரு. அரசியலுக்கு போனதுக்கப்புறம் படம் ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பண்ணியிருந்தாரு. அவருடைய கடைசி பாடம் வரைக்கும் நான் பண்ணிட்டு இருந்தேன். அவர் கடைசி பாடம் வரைக்கும் அவரால் அரசியல் இருந்து கூட படம் பண்ணார். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பாகவும் தெரியல, ஒன்றும் தெரியல. அது என்னன்னா கொஞ்சம் இன்னும் இருந்திருந்தாருன்னா எங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். நிறைய தொழிலாளிகள் இன்னும் வாய்ப்பு கிடைச்சிருக்கும். பட் அது அந்த நேரத்தில் அதில் போயிட்டதால இதில் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் அதிகம் பண்ண முடியல அவரால். ஸோ ஒரு உடல்நிலை சரியில்லாத போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதா? போய் பார்த்தீங்களா, ஏதாவது பேசுனீங்களா? 2 முறை நான் பார்த்துருக்கேன். ஒரு முறை அதுதான் ஆரம்ப ஸ்டேஜ். அவருக்கு கொஞ்சம் தடுமாற்றம் கொஞ்சம் இருக்கும்போது அவருடைய ஆஃபீஸ் போனேன். ஆஃபீஸ் போனோன்னா நாங்கள் ஒரு 10 பேர் போனோம். அப்போ வந்து எங்கள் யூனியனில் 50வது ஆண்டு விழான்னு சொல்லிட்டு ஒரு விழா எடுத்தோம். அந்த விழாவுக்கு வந்து எல்லா நடிகரையும் கூப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு, அப்போ நான் சொன்னேன் கேப்டன் பார்த்து வந்துடலான்னு சொல்லும். அப்போ என் கூட ஒரு 10 பேர் வந்தாங்க. 10 பேரும் அவர் தெரிஞ்ச ஃபைட்டர் தான். ஸோ அவர் கொஞ்சம் எல்லாரையும் பார்த்து முருகன் தானே அப்படி இந்த மாதிரி ஆளுகளை பார்த்து கேட்குற நிலைமை அப்போ தான் ஸ்டார்டிங் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கேப் இருந்து நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரி உடம்பு சரியில்லாத நான் போய் பார்க்க முடியல. அப்புறம் ஒரு முறை தம்பி பிரபாகரனுக்கு வந்து பர்த்டே வச்சாங்க. பர்த்டே டைமில் போயிட்டு நேராக பர்த்டே பார்த்துட்டு அப்புறம் அன்னிக்கிட்ட சொன்னேன், அன்னி கேப்டன் பார்க்கணும் அப்படின்னு. அப்படியே அவங்க யோசனை பண்ணாங்க. சரி மாஸ்டர் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வர வச்சு ஹாலில் உட்காந்து கிட்ட போனால் அவரால் பேச முடியல. 2வது கட்டமாகிடுச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சுமாராக இருந்தார், அப்புறம் ரொம்ப பேச முடியாமல் என்னை பார்த்தாரு. அண்ணே ராஜேஷ் வந்திருக்கேண்ணே அப்படின்னே. அப்படியே பார்த்துட்டு தலையில் மட்டும் கை வச்சுட்டு அப்படின்னு அவர் சொல்ல முடியல, நல்லா இரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி எனக்குலாம் கண்ணு கலங்கி போச்சு. அந்த இடத்துல தடுமாற்றம் தெரியுது. ஆமாம், ரொம்ப எனக்கு ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி போய் ஒரு மாதிரி ஆகிட்டேன் அந்த இடத்துல. தலையில் கை வச்சு அப்படியே சொல்லுவாக வச்சு அப்படின்னாரு, நல்லா இரு அப்படின்னு. சரி கேப்டன் நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க கேப்டன், பயிலாவது கேட்டேன், நல்லா இருங்க கேப்டன் அப்படி 2 வார்த்தை போட்டு பேசி வந்தேன். அதான் கடைசியாக நான் அவரை பார்த்தது. அதுக்கப்புறம் அவரை பார்க்க எனக்கு மனசு வரல. ஏன்னா அது ஒரு சிங்கம் போல் இருந்த ஒரு மனுஷனை பார்த்துட்டு திடீர்னு அப்படி பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு அப்செட் ஆகிடும். ஸோ அதனால் அவர் எப்பவுமே இருந்த மாதிரி இருந்து போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அவரை பார்க்க முயற்சி எடுக்கலை. போனால் பார்த்துருக்கலாம், திருப்பியும் அதே இதுதான் வருவார். அவர் சிரமப்பட்டு வரணும் பார்க்கணுன்ற ஒரு இதெல்லாம் நான் போய் டச் வைக்கல. அது 2 வாட்டி அவர் கடைசியாக நான் பார்த்தது. அதுக்கப்புறம் அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு தான் வந்து என்னுடைய ஸ்டண்ட் கலைஞர்கள்லாம் எல்லோரும் வந்தாங்க. ஒரு 200 பேர்கிட்ட போனோம். இங்கேருந்து போயிட்டு அவருக்கு மரியாதை செலுத்திட்டு அங்கே பார்த்துட்டு அழுதுட்டு வந்தோம். அதுதான் கடைசியாக அவர் இது பண்ணது.
நம்மளை விட்டு ஒரு பெரிய இமயம் போய் சேர்ந்தது ஒரு பெரிய வருத்தம். நிறைய பேர்த்துக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தவர், நிறைய ஒரு பேரோட வாழ்வாதாரத்துக்கு காரணமாக இருந்த ஒரு மனிதன் அவர் அப்படின்றது. கண்டிப்பாக அவர் வந்து எத்தனை பேருக்கு, அதாவது எத்தனை டைரக்டருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் படிக்க வச்சுருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு. அவருடைய பண்ணுறதா சொல்லிட்டே போகலாம், ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்காரு. அதனால் அப்படி ஒரு நல்ல மனுஷனை ஆண்டவன் வந்து விட்டு வைக்கலையேன்னு தான் எங்களுக்கு மேலே உள்ள என்ன போல் உள்ளவர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வந்து வருத்தமான ஒரு விஷயம். ரசிகர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த டைமில். அவர் டெத்தில் டைமில் ரசிகர்லாம் அழுதாங்க. கட்டி பிடிச்சலாம் என்னை பார்த்து முடிச்சுட்டு வரும்போது எனக்கு கட்டி பிடிச்சி அழுதாங்க எல்லாருமே. நம்ம கேப்டன் நம்ம விட்டு போயிட்டார் தம்பி அப்படி இப்படின்னு. அவர் போனாலும் நம்ம கூட வாழ்வாருங்க சொல்லி நான் சமாதானப்படுத்தி அப்படியே கலங்கி வந்துட்டேன். நான் கடைசியாக நான் மீட் பண்ணது. இல்லை அவ்வளோதான், நம்ம ஃபீலிங் வந்துடும் இல்லையா ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நம்ம ஒரு ஃபைட் மாஸ்டராகவும் ஒரு விஜயகாந்த் சாருமே ஒரு அவர் ஹீரோ அப்படின்னு நான் பழகலையே, அதுதான் ஒரு பெரிய இது. யாருக்கிட்டையுமே விட்டு கொடுக்காம நம்மளை வச்சிருந்தார் கடைசி வரைக்கும். தம்பி மாதிரி. ஆமாம், அவர் மாஸ்டர் பேரே என்னை விற்கல. அவர் சில நேரத்தில் வந்து அவர் இது டென்ஷன் ஆனால் கூட வந்து நான் கண்டுக்க மாட்டேன். அவர் அண்ணன் தான், அண்ணன் சொல்லுங்க நான் சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பியாக நான் பழகிட்டோம். நிறைய விஷயங்களை வந்து அவர் பண்ண அந்த சண்டை காட்சி நான் இன்றைக்கும் நான் தனியாக வீட்டில் வரும்போது நினச்சி பார்த்துட்டே இருப்பேன். அந்த சண்டை காட்சி அப்படி பண்ணுமே, இந்த சண்டை காட்சி இப்படி பண்ணுமே, கேப்டன் இப்படி பண்ணார் அப்படி இப்படி நினச்சி பார்த்துட்டே இருப்பேன். அது இது நாம வந்தால் திடீர்னு யூடியூப்பில் போட்டு ஏதாவது ஒரு படத்தை பார்த்து அந்த ஃபைட்லாம் நம்ம எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் அவர் நினைவை நான் அப்படியே ரீகலெக்ஷன் பண்ணிட்டு இருப்பேன். அவ்வளோதான், என்ன பண்ணுறது, கடவுள் ஒருக்கான விஷயத்தை கொடுக்காமல் போயிட்டான். எவ்வளோ கெடுதல் பண்ணுறவங்களாம் நல்லா இருக்கிறான், எவ்வளோ நல்லது பண்ணவரை வந்து ஆண்டவன் இப்படி பண்ணிட்டான்றது ஒரு வருத்தம் எல்லாருக்குமே. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால் இந்த நினைவு நாளில் அன்றைக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் கண் கலங்காமல் நீங்கள் நல்லா இருக்கணும் அண்ணி, அதை நான் உங்களை கேட்குறேன். ரொம்ப நன்றி சார். விஜயகாந்த் சாரோட நல்ல நினைவுகளை எங்கள் கூட பகிர்ந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி. ஆதன் டிவி நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி.